ஹே கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்வியஸ். எல்லாரும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட எலக்ட்ரிக் மாடலான அது மஹேந்திரா XUV90 தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பேக் 3 வெர்ஷன், அதாவது டாப் மாடலுக்குள்ள தான் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இந்த டாப் மாடலோட இன்டீரியரில் என்னென்ன எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கார் பற்றியான என்டையர் நாலேஜ்மே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காரோட கீ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இந்த காரோட கீ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைட்டர் ஜெட் இன்ஸ்பயர்ட் டிசைன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் பட்டன், பூட் ரிலீஸ் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமோட் கூலிங் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காரை நீங்க ரிமோட்டாவே பார்க் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான பட்டன்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் வந்து பண்ணிக்கலாம், பார்க்கிங்ல இருந்து வெளியில எடுத்துக்கலாம். அதுக்குண்டான பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த காரை வந்து ஆன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன், சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த காரோட ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளே ஸ்டேஷன் இன்ஸ்பயர் ஸ்டேரிங் வீல் மாதிரி வந்துருக்கு. அவ்வளோ ஸ்போர்ட்டியராக சூப்பராக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் ஆஃப் ஸ்டேரிங் வீல் நமக்கு வந்து கிடைக்குது. ஸ்டேரிங் வீல் ஒரு சில பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமே நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் மீடியா கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட மெனு கண்ட்ரோல்ஸ்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ்மே நமக்கு இந்த சைடு வந்து கிடைக்குது. இந்த டாகல் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் இங்க இருக்க பட்டன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே உங்களுக்கு இந்த பட்டன் நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் பெடல் டிரைவ் மோட், அதாவது இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்டெப் ரீஜெனரேஷன் மோட் இதுல வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க ஆக்சிலரேட்டர் பிரஸ் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். ஆக்சிலரேட்டர் ரிலீஸ் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். நீங்க வந்து பிரேக் யூஸ் பண்ணவே தேவையில்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்டாப்பிங் பவர் இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மோடுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட எண்டர்மோஸ்ட் பவரை இந்த பூஸ்ட் மோட்ல நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இதுதான் இந்த வெஹிக்கிளோட ஸ்டேரிங் வீல்ல இருக்கிற பட்டன்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்விட்ச்ல ஹெட்லாம்ப்க்கான ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கிடைக்குது. ஃபாக் லாம்ப் ஸ்விட்சஸ் இந்த வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வைப்பர்க்கான கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வைப்பர்க்கான கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் வைப்பர்க்கான செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் சைடுல இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ரிலீஸ்க்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. HUD ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பட்டன், ஹில்டசன் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப் பட்டன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் ரிலேட்டட் ஏதோ ஒரு பட்டன் இதுல நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்க டிரைவர் கன்சோல்ல வந்தோம்னா ஹார்மன் கேடன் ஸ்பீக்கர் சிஸ்டம்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி டோர்ல இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயுமே இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பீக்கர் கிடைக்குது. இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட்டோட எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வித் 3 மெமரி ஃபங்க்ஷனோட நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஸ்விட்ச் கியர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோ அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோஸ் இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இந்த வந்து கிடைக்குது. சைல்ட் லாக் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் அண்ட் அன்லாக் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ்மே இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் வேணும்னா இங்கே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த சைடில் வந்து கிடைக்குது. கீழேயுமே கம்ஃபியான ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன் லைட்டுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே சென்டர் கன்சோல் வந்தோம்னா இதுதான் முக்கியமான திங். கார்ல ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப் நமக்கு வந்து கிடைக்குது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனாக நம்ம வந்து பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மெனு பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த டாகல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் மோடுக்கு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு வெரி மினிமல் வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மெனுவில் டிரைவர் அசிஸ்ட் வியூ நீங்கள் வந்து போனீங்கன்னா டிரைவர் அசிஸ்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வெஹிக்கிள் முன்னாடி யாராச்சும் வந்தாவோ ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் அதை வந்து டிடெக்ட் பண்ணாவோ அது எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து காட்டும். நெக்ஸ்ட் அடுத்த வியூ நேவிகேஷன் வியூக்குள்ள வந்து போனோம்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த மேப் வியூ இதில் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். கூகுள் மேப்போட வியூ நமக்கு இதில் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா. கம்ப்ளீட் மேப் வியூ நமக்கு இதில் வந்து கிடைச்சிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட அனாலிட்டிக்ஸ் லைக் அந்த எனர்ஜி கன்சப்ஷன், ட்ரிப், பவர் ஃப்ளோக்கான ஃபங்க்ஷனாலிட்டி அதெல்லாமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். மேலே இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் சைன் ரெகக்னிஷனுக்கான ஒரு சைன் வந்து காட்டுது. கியர் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர் இந்த இடத்துல நமக்கு வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இங்க மேல டைம் குரோன ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து காட்டுது. கீழே இங்க பாத்தீங்கன்னா ரேஞ்ச் எவ்வளவு நம்மளுக்கு வந்து போகும், பேட்டரியோட SOC எவ்வளவு இருக்குன்னு இந்த இடத்துல வந்து காட்டுது. அதுக்கப்புறம் கீழே நம்ம என்ன டிரைவ் மோட்ல நம்ம வந்திருக்கோம், எவ்வளவு ஓடோமீட்டர் ரீடிங் இருக்கு அதெல்லாம் இங்க வந்து காட்டுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேஷன் செட்டப் பட்டன்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு பவர் நாம வந்து யூஸ் பண்றோம், எவ்வளவு ரீஜெனரேஷன் நமக்கு வந்து ஆகுது அது எல்லாமே இந்த கிராஃப்ல நமக்கு வந்து ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட கம்ப்ளீட் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு இந்த ஸ்கிரீன்ல வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த இடத்துல சென்டர் கன்சோல் வந்தாங்கன்னா சென்டர் கன்சோல்ல ஒரு பெரிய இன்ஃபோடைன்மென்ட் ஸ்கிரீன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க டச் பேஸ்டா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்க இருக்கிற இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே நீங்க வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ரோட்டரி நாப், அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் கண்ட்ரோல் பட்டன்ஸ், ப்ரோக்ராம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஹோம் போயிடுவோம். இதில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸில் 3 டைப் ஆஃப் செட்டிங் வந்து இருக்குது. டிரைவ் மோடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிரைவ் மோட், ரேஞ்ச் டிரைவ் மோட், பவர் மோட், அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் மோடுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல உங்கள் கிளஸ்டரோட தீமுமே வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதோட ரேஞ்சுமே நமக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியருக்கு வந்து போனோம்னா எக்ஸ்டீரியரில் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டெயில் கேட் ஓப்பனிங் ஹைட் எந்த லெவலில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகணும், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கணும்னா இந்த டாகல் ஆப்ஷன் மூலமாக அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள்
இப்போ நீங்கள் பேக் வந்து போனீங்கன்னா டயருக்கான செட்டிங்ஸ் லைக் டிபிஎம்எஸ் ஆட்டோ லேர்னு மேனுவல் லேர்னிங் அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். லைக் ஆட்டோ லேர்னிங்னா நீங்கள் கரெக்டாக காற்று அடிக்கும் போது அது வந்து ரீடிங்ஸை லேர்ன் பண்ணிக்கும். மேனுவலாக நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்ரோச் அன்லாக் லைக் வெஹிக்கிள் கிட்ட நீங்கள் வரும்போது பாக்கெட்டில் கீ இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து அன்லாக் ஆகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரை நம்ம எப்போ லாக் பண்ணோம் அதுக்குள்ளான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நீங்கள் இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மிரரோட கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டியோட கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி 360 லைக் வெஹிக்கிளை சுற்றியும் லைக் ஒரு ஆக்டிவ் கேமரா வந்து இருக்கும். ஏதாச்சும் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அதை வந்து டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த கேமரா வந்து நம்மளுக்கு வெஹிக்கிள் சுற்றியும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபங்க்ஷனும் இதில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்குது. ஆட்டோ ஹை பீம்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, கார்பெட் லேம்போட பிரைட்னஸ் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கார்பெட் லேம்ப்னா இங்கே கீழே இருக்கிற லேம்ப் ஃபங்க்ஷனாலிட்டின்னு நினைக்கிறேன். அதையுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்பெட் லேம்ப்னா அது இல்லைன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் நம்ம வெளியில் ஓப்பன் பண்ணும்போது வரும்ல அந்த லைக் வெளியில் டோர் ஓப்பன் பண்ணது அந்த பேட்டர்ன்ஸ் வரும்ல அதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நீங்கள் இதில் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்.